ரொம்பவே கம்மியான பட்ஜெட்டில் டேஸ்ட்டை கொஞ்சம் கூட காம்ப்ரமைஸ் பண்ணிக்காமல் சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முட்டைக்கோஸ் பக்கோடா. 250 கிராம் முட்டைக்கோஸை பொடியாக நறுக்கி எடுத்திருக்கேன். இதுக்கு கடலை மாவு 4 டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு 4 டேபிள் ஸ்பூன், தனி மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. பொடியாக நறுக்கின முட்டைக்கோஸை நல்லா வாஷ் பண்ணி தண்ணி கொஞ்சம் கூட இல்லாத அளவுக்கு வடிகட்டி அதில் நம்ம இப்போ பார்த்த எல்லா இன்க்ரீடியன்ஸும் 1 by 1 ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண போகிறோம். கோஸ் ரொம்ப கம்மியாக இருக்கே, இதுக்காக கடைக்கு போகணுமான்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா கவலையே படாதீங்க. உங்கள் வீட்டில் கண்டிப்பாக வெங்காயம் இருக்கும். அதை பொடியை கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு குவான்டிட்டியும் நல்லா வரும், டேஸ்ட்டும் இன்னும் கொஞ்சம் சூப்பராகவே இருக்கும். இப்போ வாங்க பவுலில் ஆட் பண்ண எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணியை தெளித்து விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நிறைய ஊற்றிடாதீங்க, ஏன்னா ஆல்ரெடி கோஸை என்ன தான் நம்ம தண்ணி இல்லாமல் வடிகட்டி இருந்தாலும் அதில் கொஞ்சமாக ஈரப்பதம் இருக்கும். ஸோ இப்போவே நீங்கள் கொஞ்சம் தண்ணியை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த கோஸில் இருக்க தண்ணிலாம் வெளியே வரப்போ உங்களுக்கு பக்கோடாவுக்கான கன்சிஸ்டன்சி கிடைக்காமலே போயிடும். இப்போ நல்லாவே மிக்ஸ் பண்ணிட்டோம். இது ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் அப்படியே வச்சிடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. கோஸோ நல்ல கோல்டன் கலர்ல ரெடி ஆயிடுச்சு. கடாயில பொரிக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க இந்த கோஸை கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணுங்க. இன்னைக்கு பக்கோடா பண்றதுக்கு நான் கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நல்லெண்ணெய் பிடிக்கும்னா நீங்க நல்லெண்ணெயில கூட பொரிச்சு எடுத்துக்கலாம். ரொம்பவே ஹெல்தியும் கூட. கடாயே பபிள்ஸ்னால நல்லா நிறைஞ்சிருக்குது இல்லையா? பக்கோடா ஓரளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த பபிள்ஸில் கொஞ்சம் அடங்கும். அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கொதிக்கிறது நல்லாவே அடங்கி வந்திருக்கு. ஸோ பக்கோடாவை இப்போ திருப்பி விட்டுக்கலாம். இந்த மாதிரி டீப் ஃப்ரை பண்ணுறப்போ ஸ்டவ்வை எப்பயுமே ஹை ஃப்ளேம்லேயே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நம்ம எதை பொரிக்கிறோமோ அதுக்குள்ளே எல்லா எண்ணெயும் ஆட் ஆகிடும். ஸோ சாப்பிட்றப்போ அது ஒரு திகட்டுற ஃபீலை கொடுக்கும். அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் நம்ம கிளைமேக்ஸ்க்கு வந்துட்டோம். ஈவினிங் டைமில் ஒரு டீ குடிக்கிறப்போ இந்த மாதிரி கிறிஸ்பியான ஸ்நாக்ஸ் வச்சு சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே போல் லஞ்சுக்கு கிறிஸ்பியாக ஏதாவது ஒன்று செஞ்சு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஆல்மோஸ்ட் பக்கோடா நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதை வெளியே எடுத்துடலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதோட எம்மி டவுன் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.